இதை அப்படியே கட் பண்ணி ஜூம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி மல்லாக்க பல்ட்டி எடுத்து போட்டால் 200K வரும் என்று சொன்ன அனைத்து யூடியூப் மக்களுக்கும் மெட்டாமிக் ஃபேட்ஸுக்கும் மிக்க நன்றி. அண்ணன் உங்களுக்கு 2-3 வருஷமாக எவ்வளோ வீடியோ பேசியிருப்பேன். ஓப்பன் சோர்ஸ் பேசினேன், ஃபாஸ்ட் பேசினேன், கஷ்டமாக கோடிங்களெல்லாம் கூட்டியாந்தேன். ஐசோ ஸ்பீடை பற்றி போட்ட உடனே 200K வியூஸ் வந்து இப்போ ஏ2டி கூட என் கூட சண்டைக்கு வந்திருக்கான். போன வீடியோவில் வந்து சண்டைக்கு வரல, பட் வந்து ஐசோ ஸ்பீடை பற்றி அவரும் பாராட்டி பேசியிருந்தார். அதை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தார், மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு. இது வந்து ஏ2டிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். அவர் பில் போர்ட்லாம் வச்சிருப்பார். அவரை பற்றி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஐசோ ஸ்பீட் வந்து ரீலாக கட் வருமே தவிர மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவனை பற்றி கலாச்சி நான் பயங்கர மீமாக தான் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அவன் வந்து வேர்ல்டுலேயே அதிகபட்சமான சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபரு, மிகப்பெரிய பணக்காரன். பணத்தை போட்டு இந்த பணம் எடுத்து யூடியூபோட ஃபார்மட்டே வேறு மாதிரி மாற்றின ஒரு ஆள். ஸோ இவனோட பேர் வருதுன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஒரு பேர் வந்தே தீரும். ஒன் ஆஃப் த ரெக்கார்ட் பிரேக்கர் இன் யூடியூபை இப்படியும் பார்க்கலாமா? ஸோ போன முறை பார்த்த நம்ம பையன் ஐசோ ஸ்பீட் வந்து யூடியூபோட ஓல்டு ஃபார்மெட், அதாவது ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அவன் தான் ஒரு கேரக்டராக மக்கள்கிட்ட பேசுகிறதோட பீக்கு பண்ண ஆள். இப்போ இருக்க 2K ஜென்ரேஷனோட ஒரு ஐடியல் மாதிரி. இன்னொருத்தன் யூடியூப் இப்படி பண்ணலாமான்னு யூடியூபுக்கே தெரியாத ஒரு விஷயத்த பண்ணி காட்டி மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண ஒரு ஆள் மிஸ்டர் பீஸ்ட், த கிரேட் மிஸ்டர் பீஸ்ட். அவர் எப்படி அவன் குட்டி பையன் தானே 92 பிறந்தான். அவன் யூடியூப்பில் நான் தான் வயசானவன் போல். அவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் மெட்டாமக்கீசன் ரிச்சி ஸ்ட்ரீட். உங்கள் கம்ப்யூட்டர்கள் பார்க்க பிரிக்கப்படும். ஸோ இவனுக்கு ஒரு பேர் இருக்குது. இவன் பேர் வந்து டொனால்ட்சன், ஜிம்மி டொனால்ட்சன். இவன் அமெரிக்கா பையன் தான். இவனுக்குமே வந்து ஃபேமஸ் ஆனவங்கிற பிளான்லாம் எதுவுமே ஆரம்பத்தில் தெரியல. ஆனால் இருக்குது, நார்மலான வீடியோ மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ஆரம்பத்தில் கேம் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் தான் போகுது. மைண்ட் கிராஃப்ட் பற்றி போயிட்டுருக்கு. மைண்ட் கிராஃப்ட் எப்படி வீடியோ ஃபுல்லாக பிக்சலாக இருக்கும், ஆடிக்கிட்டே இருப்பாங்க, போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வருஷம் 2 வருஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சேனல் கேம் ஸ்ட்ரீமிங் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல. அப்போ எனக்கு பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, ஏதாவது ஒன்று நம்மளும் பண்ணலாமேங்கிற ஆசை இருக்கிற ஒரு பையன் மாதிரி. இது பிடிபியோட மிகப்பெரிய ஃபேனு. அவர் எவ்வளோ காசு சம்பாதிச்சாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட ஆரம்பிக்கான். இப்போலாம் வந்து போடுவாங்கல்ல, நம்ம இந்தியாவோட யூடியூபர்ஸ் தான் இது எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, அந்த மாதிரி அவன் ஒரு வீடியோ ஒன்று போடுறான். அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு வேற ஒரு ஆள் பேர் எடுத்து அவரோட சம்பாதிச்சாரு தெரியுமான்னு சொல்லி போடுறான். திருப்பி வேற ஒரு ஆள்னு சொல்லிட்டு போது மறுபடியும் கேம் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கு. இதுதான் அவனோட பிளானாகவே இருந்திருக்கு. ஒன்றும் பெருசாக பண்ணக்கூடிய ஐடியாவும் இல்லை. அதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு இந்த வைரலாக போயிருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கான், ஏதாவது நம்மளும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் லக்கில் ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கான். அந்த ஐடியா அவனை மிகப்பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு போச்சு. ஆனால் அது லக்கில் பண்ண ஐடியா இல்லை, ஒரு ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து இருந்தது தான் நான் சொல்லுவேன். அது கொஞ்சம் தைரியமான ஒரு கெத்து விஷயம் தான். நான் ஜெயிச்சே காட்டுவேன் பார்க்குறியான்னு விடாமல் மேலே வந்த ஒரு ஐடியா மாதிரி. என்னன்னா 1 மில்லியனை வந்து 100,000 அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா நம்பரும் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ பண்ணது தான். 1 லேக் அது 1 லேக் தான். அது 1 லேக்கை வந்து 1 2 3 4 5 6ன்னு 1 லேக் வரைக்கும் கேமரா ஆன் பண்ணி ஃபுல்லாக அப்லோட் பண்ண வீடியோ நிச்சயம் போயிருந்துருக்கு. நிறைய பேர் நினச்சாங்க அவன் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கான், ப்ராங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா 24 ஹவர்ஸும் ப்ராப்பராக நேர்மையாக உட்காந்து பண்ணியிருக்கான். இது வந்து இப்படி கூட கண்டென்ட் பண்ணலாமாடா மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவனோட கோர் ஐடியாவா நான் வியூஸுக்கு என்ன வேணால் இது இறங்கி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆரம்பம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து நல்லா போனதுக்கப்புறம் இதுலேருந்து அடுத்த கட்ட வீடியோஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் யூடியூபோட இந்த அல்காரிதமை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ மறுபடியும் 1-2 மில்லியனுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறான். அதுவும் 24 ஹவர்ஸில் போடுறான். அதெல்லாம் வீடியோவில் வந்து இப்படியே போயிட்டே இருக்குது. நடுவில் அவன் என்ன பிளான் யோசிச்சான்னு தெரில. இப்போது நம்ம யூடியூப்பில் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த ஒரு ஆரம்ப விஷயமா அடுத்த ஸ்டெப்பாக சேரிட்டி தர விஷயத்துக்குள்ளே வரான். இந்த ஃபிலன்த்ரோஃபி அப்படிம்பாங்களே அதுக்குள்ளே வரான். இது வந்து யூடியூப்பில் அது வரைக்கும் யாரையும் யோசிக்காது. என்னன்னா நம்ம எதுக்கு வரோம், யூடியூப் எதுக்கு வந்துச்சு, அது ஒரு .com, நீங்கள் வந்து கண்டென்ட் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா வியூஸ் வரும், வியூஸ் வந்தால் ஜனங்க ஆடு பார்ப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தரோம். இப்போ வரைக்கும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் என்ன தேவை, ஆன்லைன் நினப்பா ஆன் பண்ணுங்கள், ஒரு சின்ன லைட்டு 2 சேரை போட்டு பேசுங்க, ஒன்றும் ஜோக் பண்ணுங்கள், இல்லைனா வீட்டுக்குள்ளே இருக்கிற கேமரா வச்சு நீங்கள் காமெடி வீடியோ பண்ணுங்கள், இல்லைனா லைவ் வாங்க, இது கற்றுங்க, பாட்டு பாடுங்கன்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு வீடியோவுக்கு சினிமா மாதிரி காசு செலவு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் அது வரைக்கும் யாரையும் யோசிக்கலை. அவன் வந்து அந்த விஷயத்த மாதிரி கையில் எடுக்கிறான். ஸோ சேரிட்டி பானுங்கிற வார்த்தை கூட சொல்லலாம். சேரிட்டி தர்றதே ஒரு கண்டென்ட்டாக மாற்ற ஆரம்பித்தான். இது வந்து ஒரு நேக்கான ஒரு விஷயம்.
இது வந்து யாருமே எதுக்கும் யோசிக்காதது. இப்போ நாங்கள் இருக்கோம், இப்போ வீடியோ பண்ணோம்னா சேர் எடுத்துக்க ஆன் பண்ணி லைட்டு போட்டு முடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன யோசிப்போம்னா கண்டென்ட் மட்டும் தான் யோசிப்போம். இன்னைக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ட்ரெண்டிங் டாபிக்னு ஒன்று யோசிப்பாங்க. அதாவது இந்த வாரம் இதை பற்றி ஓடுது, இதை பற்றி பேசி 5 லட்சம் வியூஸ் வரும், நாளைக்கு இதை பற்றி பேசி 10 லட்சம் வியூஸ் வரும். நம்ம இந்தியாவில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வீடியோக்கு நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற தைரியம் யாருக்கு இப்போ வந்துச்சுன்னா, நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி 50 லட்ச ரூபா கூட எடுப்பேன் அப்படிங்கிற பிளானில் அந்த பையன் தில்லன் நுழைஞ்சது தான் மிஸ்டர் பீஸ் முறை பண்ணுறான். ஸோ எப்படி இருக்கும்னா குட் கேம் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செட்டு ஒன்று கிரியேட் பண்ணி ஆளுங்களை நிஜ மாதிரி கேம் விளாண்டு ஜெயிச்சவங்களுக்கு $1 மில்லியன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரான். அதெல்லாம் என் டைமில் வந்து மிக அதிகமாக வேகமாக பண்ண யூடியூப் வீடியோ. எங்களுக்கு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யூடியூபே ஒருத்தர் செலவு வேறு பண்ணுறானோ. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஹெச்பிஓலையோ ஸ்டார் மூவிஸ்லையோ டிவியில் கேம் ஷோவில் வர வேண்டிய கண்டென்ட்டை யூடியூப்பில் ஒருத்தர் கொண்டு வரான். பார்த்தா ப்ராப்பரான கேமரா இருக்குது, ஏகப்பட்ட ரெட் கேமரா லைட்டிங் இருக்குது, லைட்டு வைக்கிறான், டீம் வச்சிருக்கான், உண்மையான கேம் ஷோ மாதிரி ஆட ஆரம்பித்தான். அங்கேருந்தான் அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியவே ஆரம்பிக்குது. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, நான் ஒரு 5 கோடி ரூபா நான் வீடியோக்கு செலவு பண்ணுறேன், 10 கோடி ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிற மேட்டரை முதல்ல மிஸ்டர் பீஸ் கொண்டு வரான். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, அமேசான் பிரைம் வந்து கூப்பிட்டு அந்த கண்டென்ட்டை அமேசான் பிரைமில் ஷோவாக பண்ணாங்க. இது பீஸ்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு செலவு பண்ணி எத்தனை சினிமா கேமரா, ஆரி கேமரா, 1000 கேமரா வச்சுட்டு 1000 டீம் மெம்பர்னு ஒவ்வொருத்தையும் ட்ராக் பண்ணுறதுன்னு அந்த ஃபுல் இதையும் நான் செட்டப் நான் பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் சும்மா லேப்டாப்பில் போட்டு பார்த்தேன். என்னாலே ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே உள்ளே போயிட்டேன். ஏன்னா எடிட்டிங்லாம் ஒருத்த பிச்சை வாங்கணும், அவ்வளோ பெரிய டெக்னிக்கலாக ஒரு கேம் ஷோ ஒன்று பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு வேறு ஆயிருக்கு. அதிகபட்சமான வியூவர்ஷிப்பு ரொம்ப கம்மினால அமேசான் பிரைமில் வேர்ல்டு லெவலில் இந்த கேம் ஷோ தான் இருக்குன்னு பேர் வாங்கியிருக்கான். இதுதான் யூடியூபே தலைகளாக போட்டுச்சு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஐஷோ ஸ்பீட்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த கேம் ஷோவில் கெஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இதுதான் அவனோட அடுத்த ஸ்டெப்பில் டாப் இடத்துக்கு வந்து போகிறான். இங்கே தான் அவனுக்கு சப்ஸ்கிரைபர் வேகமாக ஏற ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவான்னா $1 வெர்சஸ் $1 மில்லியன் இருக்கும். அதாவது உலகத்திலே ரொம்ப லோவஸ்ட் கம்மி விலை இருக்கிற ஒரு ஹோட்டல்லையும் தங்குவான், உலகத்திலே காஸ்டஸ்ட் ஹோட்டல்லையுமே தங்குவான். நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற லோ காஸ்ட் ஹோட்டல் கிட்ட நம்மகிட்ட காசு இருக்கும், அதை போய் நம்ம ஊரில் வந்து காட்டுவாங்க, இதான் ஹோட்டல் பாருங்கன்னு. ஆனால் அந்த டாப்பு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போக காசு அவங்ககிட்ட இருக்கும், அவன் அதையும் கொண்டு போய் காட்டுவான். ஜனங்களுக்கு எங்கே அவன்கிட்ட கனெக்ட் ஆகிறான்னா, அவன் வந்து நம்ம இதுக்கு எந்த ஹோட்டலுக்குலாம் போக முடியல அங்கேயும் அவன் போகிறான், நம்ம போகவே பயப்படுற ஹோட்டலுக்கு இந்த பையன் போகிறான்ப்பா, செம்ம ஆள்ல இப்படிங்கிற ஒரு ரூட்டட் அன்பு வந்து அவன் மேலே எல்லாருக்கும் வந்துடுது. இதுதான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி மற்றவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு பயந்த ஒரு டைமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைனில் நம்பினேன். அப்புறம் நான் யோசித்தேன், இவ்வளோலாம் வியூஸ்லேயே வந்து இது எப்படி காசு வரும்னு பார்த்தா ஸ்பான்சர்ஸ் உள்ள வராங்க, பிராண்டிங் உள்ள ப்ராப்பராக வைக்கிறான், ப்ரொமோஷன் ப்ராப்பராக பண்ண தேறான். இன்னொன்று இங்கே தான் யூடியூப் வந்து இப்போ நம்ம வந்து நான் ஒரு டைமில் வந்து யூடியூபோட ஃபேஸ் மாறிச்சு. நீங்கள் வந்து தம்ப்நெயில் இப்படி தான் வைக்கணும், இப்படிலாம் போஸ்ட் கொடுக்கணும், டைட்டில் பெருசாக வைக்கணும், டெக்ஸ்ட்டு கலர் மாற்றணும், டைட்டில்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியாக போட்டு கொஸ்டின் மார்க்லாம் வைக்கணும். நாங்கள் இது எல்லாமே இந்த பையன் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகின விஷயம் தான். அப்போ எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. இதோட பெஸ்ட் ஆர்ட் ஃபார்மாக இவன் தான் வந்து எப்படி நிற்கணும், எப்படி ஒரு டைட்டில் வைக்கணும், தம்ப்நெயில் எவ்வளோ பெரிய ஒரு கலர் கோடிங் வைக்கணும், டைட்டில் என்ன மாதிரி யோசிக்கணும்னு இவன் தான் வந்து யூடியூப்பை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஆள். ஐஷோ ஸ்பீடோட விஷயம் வந்து அவன் ஆளே வந்து ஒரு இது கண்டென்ட், அவன் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஸ்கிரிப்டடாக ப்ராப்பராக சினிமா மாதிரி யூடியூப் எல்லாமே ஒரு இது ஃபிக்ஷன் தான். அதை வந்து அவன் வந்து கண்டென்ட் எவ்வளோ தூரம் மாத்திரம் தான் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வேர்ல்டில் அதிகமான சப்ஸ்கிரைபர் யார், நம்ம பியூடிஃபை தான். பியூடிஃபை தான் இருக்கல மிகப்பெரிய சப்ஸ்கிரைபராக இருந்தார். அவரை முறை முந்துறான், அந்த ஒரு சாதனை ஒன்று பண்ணுறான். அதுக்கப்புறம் பியூடிஃபைக்கும் டி சீரியஸ்க்கும் டைமில் பிரச்சனை வச்சு 2 பேர் யார் பெரிய பவர்னு. அதுக்கு பியூடிஃபைக்கு வந்து இவன் தான் அமெரிக்கா ஃபுல்லாக இது பில்போர்டு வச்சது, அவர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அங்கேருந்து அவன் தன்னை ஒரு இதுவாக காட்டிக்கிறான். அவனுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது கண்டென்ட் பண்ணுறதுல. ஆனால் அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, டிஜிட்டல் மீடியமை வந்து இவங்க தானே அப்படின்னு பார்த்துட்டதுலேருந்து இவங்கப்பா அப்படிங்கிற இடத்துக்கு இவன் வந்து கொண்டு போனான் இன்ட்ரெஸ்ட் யூடியூபர்ஸங்களாம். ஏன்னா இவன் வந்து மற்ற இது கையாக இருக்கட்டும், இது ஐஷோபியர் எல்லாருக்கூடையும் பேசுகிறான், இவங்க அவன் ஷோக்கு வராங்க, இவனோட கண்டென்ட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கே இவன் காசு தரான். ஐஷோ ஸ்பீடுக்கு நீ வந்து இது நீ பண்ணினா உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன்னு இவன் காசில் அவங்களே பெரிய பணக்காரங்க, அவங்களோட இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க கீழே வீடியோவில் வரும்போது மிஸ்டர் பீஸ் எல்லாத்தையும் ரொம்ப இது மேலே போல அப்படின்னு ஃபீல் அவனுக்கு வீடியோவில் வந்துடுது. ஒரு பெரிய அந்த காஸ்ட்லி ஃப்ளைட் ஒன்று இருக்கும், யார் அந்த கையை லாஸ்ட்டாக எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃப்ளைட்டில் இடம் இல்லைன்னு சொல்லுவான், யாரோ ஏமாந்துடும். அது விட நானே வந்து ஃபுல்லாக கிளிப்பில் பார்த்துருப்பேன். லம்போர்கினி கார் எடுத்து ஒரு இதில் மேலே மோத விடுறது, ஒரு சின்ன 2 இது கட்டி டேப்பில் கட்டி எத்தனை டேப்பை தாண்டி கார் போகுது. ஏன்னா லம்போர்கினி காரை யூடியூப் நீங்கள் பிரேக் பண்ணலாங்கிறது அவங்க மைண்டில் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அவனுக்கு அதோட 4 மடங்கு காசு வருது.
இந்த சேரிட்டி தர்ற வீடியோஸ்லாம் இப்போ நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. கடல் தாண்டும் மலைகள் எல்லாம் இது கோட்டு போட்டுக்கிட்டு எல்லா ஊர்லேயும் போய் காசு கொடுத்துட்டு இருப்பான். நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். சரி, யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு ஃபேமிலிக்கு தரானேன்னு சொல்லிட்டு இருக்கும். பின்னாடி என்ன இருக்கும்னா, இப்போ நான் ஒரு 50,000 நான் தரேன், ஒருத்தருக்கு தரேன் அப்படின்னா, இந்த 50,000 வந்து நான் போடுற செலவு. ஆனால் எனக்கு ரிட்டர்ன் காசு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வருது. நான் 50,000 மேட்டரே இல்லை. ஸோ நான் தர அந்த சேரிட்டி காசுமே எனக்கு லாபம் தான். இதுதான் இங்கே விஷயம். ஆனால் இந்த ஐஷோஸ்பீடு பண்ணுறதுல எனக்கு அந்த ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் மாதிரி எனக்கு தெரியாது. அவனை பார்க்கும்போது ரொம்ப இந்த ஹோல்சமாக இருக்கும். இப்போ நான் போன வீடு நான் ஒரு இந்தியாவுக்கு வந்த விஷயத்தை நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்தியாவில் ஒரு இடத்துல பாம்பே போவான், ஒரு ரொம்ப இந்த கஷ்டப்படுற அம்மா அப்பா ஃபேமிலி இருக்கும். அவங்களவே பார்ப்பான், அதை எடுத்து கையில் கொடுப்பான், காசு எடுத்து கையில் கொடுப்பான். அது ஏதோ அது ஒரு அந்த ஃபேக் பண்ணுற ஃபீலே அவங்ககிட்ட வரல. அதை நான் கவனித்தேன். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தாலே தெரியும், இந்த இங்கிலீஷ் பத்திர வில்லா மாதிரியே தான் ஃபேக்காக சிரிப்பான். அவனுக்கு முகத்தில் எமோஷனே வந்து தொலையாது. அதை பார்த்தாலே வந்து அது பேஸ்ட் ஆடில் வர ஒரு மாடல் மாதிரி தான் இருப்பாங்க. இன்னொன்று, அவன் வந்து தெளிவாக நான் எப்படி பேசணும் என்ன பண்ணணுங்கிறத வந்து ஸ்கிரிப்டாகவே வாழ்ந்த ஒரு ஆளாகவே இருப்பான். இந்த கிரவுண்டு கீழே அவனை போட்டு அது பாடியாக இது போட்டுருவாங்க, மேலே போட்டு மண்ணை போட்டு மூடி உள்ள ஆக்ஷனில் உட்காந்துருக்கேன், வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டண்ட்டு வந்து யாருமே ரீக்ரியேட் பண்ண முடியல. ஸோ இதை மற்றவன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அதில் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கான், கரெக்டாகவும் பண்ணிட்டான். இவன் பண்ணால் தான் பார்ப்பாங்கன்னு இருக்குது. ஸோ இதோட அடுத்த வருஷம் தான் இது ஃபிலந்தெரபிங்கிற ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் வர்ற காசெல்லாம் டொனேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றான். ஸோ அது மாதிரி இது ஆஃப்ரிக்காவில் கிணறு கட்டி தர்றது, அப்புறம் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக வீடு கட்டி தர்றது, அப்புறம் இந்த சேவ் ட்ரீஸு சேவ் ஓஷனுக்குலாம் அது காசு கொடுத்து வச்சுருக்கான். இது என்ன தந்தாலும் இது எல்லாமே திருப்பி என்னோட மெயின் சேனலுக்கான காசாக தான் வந்துடுங்கிறது இங்கே ஒரு விஷயம் ஒன்று. ஐஷோஸ்பீடுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. நான் டெய்லி எழுந்திரிச்சுனா நாய் மாதிரி கத்துனா என்ன போட்டு போனுங்க இது கிண்டல் பண்ணானா, ஜட்டியை போட்டு ஓட்டானா, காண்டம்லாம் மண்டபத்தில் மாட்டிக்கிட்டு மூக்குள்ள ஜூஸ் விட்டுக்கிறான், என்ன எரியுதுன்றான். மிஸ்டர் பீஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 5 லட்சம் இருந்து ஐஷோஸ்பீடு மாதிரிலாம் போகிறதுக்கு திருப்பி அவனே வந்தால் தான் உண்டு. இந்த ஒரு வித்தியாசம் தான் இவங்க 2 பேருக்குமே. நான் இவனை தப்புன்னு நான் பார்க்கல. ஐஷோஸ்பீடு ஒரு எம்பையர்னா இவன் ஒரு எம்பையர். ஆனால் மிஸ்டர் பீஸ் நல்லா டெய்லியும் வேலை பண்ணணும்னா அவனுக்கு 100 பேராவது தேவை. பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய ஒரு உலகம், அவர் 1000 பேர் எடிட்டராகவும் தேவை. ஆனால் ஐஷோஸ்பீடுக்கு அவன் ஃபோனு மட்டும் போதும். அதனால எனக்கு அவனை பிடிச்சதே. அவன் ஒரு ஃபோனு 2 பாடி கார்டு சைனா டோர் போய்ட்டு முடிச்சிட்டான். மிஸ்டர் பீஸ் அப்படி பண்ண முடியாது. அவரால் வெளியே சகஜமாக பழக முடியல. நிறைய இந்த அலிகேஷன் இருக்குது, கான்ட்ரவர்சி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. டீமை நம்பி தான் இருக்கார். அவன் ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் அவனை பார்க்க முடியாது. நீங்கள் அவனை வந்து ஃபிக்ஷன் ஷோ விட்டு வெளியே போனால் மாட்டிப்பான். ஜனங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆளாக எனக்கு தோணலை. ஐஷோஸ்பீடுக்கு இந்த பக்கமும் கலக்குவான், வெளியும் போய் கலக்குவான். இந்த ஒரு எனர்ஜி தான் 2 பேருக்கும் பார்க்குறேன். அவன் என்ன பண்ணிட்டானா, எனக்கு என்ன மைனஸோ அதை நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிற பழக்கம் இது மிஸ்டர் பீஸ்டுக்கு இருந்திருக்கோன்னு தோணுது. அதுதான் வந்து ப்ராப்பரான காசு போட்டு அதிக காசு எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்தேன். இதை பார்த்து இந்த பொறாமப்படுறதுக்கும் எல்லாரும் விஷயமாகவும் சொல்கிறோம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஐஷோஸ்பீடுக்கு அப்புறம் இவனுங்களாம் ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரணும்னு ஆசை இருக்குது. யூடியூப்பை வந்து யூடியூபுக்கே இதை பண்ணலாமான்னு தெரிலங்கிற மேட்டெல்லாம் நோண்டி எடுக்கிறாங்க. இந்த காரெல்லாம் வாங்கினா இந்த கார் இவ்வளோ ஸ்பீடு போகுமான்னு கார் பண்ணறதுக்கு தெரியாது. மெக்கானிக்கு வந்து நோண்டுவானுங்களே, அந்த மாதிரி டிஸ்மேண்ட்லிங் மேலே தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்று பாக்கி ஐஷோஸ்பீட் பண்ணாதவன் பண்ணுறது பிராண்டிங் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவான். காசு இந்த பயலுக்கு காசு தான். மிஸ்டர் இது ஃபீஸ்டபிள் ஒன்று, லஞ்ச் லைன் ஒன்று, அவன் பேரில் ஒரு சாக்லேட் பாரு, அவன் பேரில் இந்த கேண்டியிலேருந்து இந்த ஐஸ்கிரீம்லேருந்து சாப்பாடு கடையிலேருந்து ஏகப்பட்ட பிராண்டிங் அவன் பேரில் இருக்குது. அது எல்லா வீடியோலும் ப்ராப்பராக வந்துடுது. ஸோ அதுலேயும் அவன் நல்லா காசு பார்க்குறான். ஜென்சி வந்து இதை வாங்குறதுக்கு ஒரு இதுவான நினைக்கிறேன், அவரோட ப்ராடக்ட்டை நான் வாங்குறோம். ஸோ அது எதுவுமே வந்து நிறைய பேருக்கு உள்ள டேஸ்ட் இல்லை, வேறு எல்லாம் புகார்லாம் வந்திருக்கு. ஆனால் ஷெல்ஃபில் அவனோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபோட்டோ வரந்தான் இப்போ இருக்கிற ஜென்சிக்கிட்டலாம் வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிறத ஒரு ப்ரைடு மாதிரி கருதுறாங்க. இந்த ஐஃபோன் வச்சுக்கிறாங்க நம்ம ஜென்ரேஷனுக்கு. இந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இவங்க 2 பேரும் 2 உலகம். ஒருத்தன் வந்து இப்படி ஐஷோஸ்பீட் மாதிரி, ஒருத்தன் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி ஒருத்தன். இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஆதர்சமாக இருந்த ஒரு ஆள் தான் இவங்க 2 பேருக்கு எக்ஸாம்பிள். ஆனால் அந்த ஆள் இது எதுவுமே பண்ணலை. ஜாலியாக உட்காந்துக்கிட்டு மீன் போட்டுக்கிட்டு ஹோல்சமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச காமெடி எப்படி அவனும் இது ஒரு எடிட்டர் அவ்வளோ மட்டும்தான் பண்ணி மிஸ்டர் பீஸ்ட்டை வீடியோ பண்ணி அவரை முந்தணுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து எப்படி இவ்வளோ பெரிய உலகம் வந்துச்சுன்னு நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நாளைக்கு நான் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் எனக்கு 10,000 ரூபா மெட்டாமிக்கில் வருமானு நீங்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டாமங்கிஸ். இது உங்கள் மெட்டாமங்கிஸ்.